டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா? இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமான மீட்டிங்கில் இருப்போம். திடீர்னு வைஃபை வந்து கட் ஆகிடும். பவர் கட் ஆகிறத நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் 2 நிமிஷம் இருந்திருந்தால் நம்ம மீட்டிங் வந்து இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிருக்கும். இப்போ ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் நிறைய சர்ச் பண்ணேன். நம்மளோட வைஃபைல வந்து ப்ளக்இன் பண்ணுற அந்த ஈத்தர்நெட் கேபிளில் வந்து பவர் இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்டாக இருக்கட்டும், எந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் இன்டர்நெட் வாங்கினாலும் அவங்க வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு யூபிஎஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதிலிருந்து கொஞ்ச நேரத்துக்கு பவர் வரும். சரிங்களா? ஒரு 1/2 hour 1 hour இல்லை ஃபுல் டே பவர் கட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வேலைக்காகாது. பட் கொஞ்சம் இன்ட்ரப்ஷன் இருக்கும்ல, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இப்படி பவர் கட் ஆச்சு அப்படின்னா அந்த ஈத்தர்நெட் கேபிளில் வந்து பவர் இருக்கும். பட் மோடமில் வந்து பவர் இருக்காது. இதை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா மோடமுக்கு யூபிஎஸ் வாங்கணும். பெரிய வீட்டு ஃபுல்லாக யூபிஎஸ் போடுறதுக்கு வந்து பட்ஜெட் இருக்காது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பைசா கிடையாது. இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நான் வந்து என்னுடைய பைசா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வைஃபை மோடம் ஓடணும் அப்படின்னா வைஃபைக்குன்னு தனியாக யூபிஎஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நெட்டில் நிறைய தேடினேன். அதில் வந்து குசோர் அப்படின்ற பிராண்டில் வந்து நல்லா கொடுத்துருந்தான். பேட்டரி பேக்கப் தான் நான் மெயினாக வந்து இதில் எனக்கு வேணும். 8 hours வரைக்கும் இது வந்து பேட்டரி பேக்கப் தரும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு இதான் அந்த மினி யூபிஎஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 12 volt 35 watt வந்து இருக்கும். 3 amps வந்து பவர், 6.8 hours பேக்கப்பு கம்பெனி சைட்லேருந்து. 2900 mAh 3 EV கிரேட் செல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் கூட என்ன வரும்னு சொல்லிடுறேன். அங்கே பாருங்கள் 12+4 month எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அக்சசரிஸு, கனெக்ஷன் டயக்ராம், சரிங்களா, அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். இதில் வந்து க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு கலர் ஸ்டேட்டஸ் இருக்குது. அதை வச்சு பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு, சார்ஜ் ஆகிட்டுருக்கு, இல்லைனா மெயின் வந்து ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டும் வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மினி யூபிஎஸ். ஸோ இதில் தான் அந்த பேட்டரி இண்டிகேஷன் எரியுது பாருங்கள், க்ரீன் கலரு. ஸோ இது எல்லோ மாறிச்சுன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். க்ரீன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு. சார்ஜ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆஃப் ஆகிடும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. மெயின் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரெட்டில் வரும். ஸோ மெயின் ஆஃப் ஆகி நான் காட்டுறேன். இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இது இப்போதைக்கு இது வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பவர் வந்து ஆஃப் பண்ணுறேன். ரெட் ஆகிடுச்சு பாருங்கள், இங்கே ரெட் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது கூட வந்து எக்ஸ்டெண்டட் கேபிள், இந்த கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது நேராக எங்கே போகுதுன்னா வைஃபை, இங்கே பாருங்கள், வைஃபை பேக்கில் பவர் சப்ளை அதுக்கு போகுது. ஸோ வைஃபை மோடம் இங்கே பாருங்கள், வைஃபை ரவுட்டரோட பவர் அதை எடுத்து இங்கே ப்ளக்இன் பண்ணியிருக்கேன் இது. ஸோ அந்த ரவுட்டர் எடுத்து இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு எண்டு எடுத்து நம்ம அதை தான் வைஃபை ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்லேருந்து பவர் டிஸ்சார்ஜ் ஆகி இது பவர் போனாலுமே இந்த லைட் எரியும். நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பவர் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், லைட் இண்டிகேட் எரியுது. இங்கே வந்து மெயின் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. 8 hours வரைக்கும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இதில் என்னென்னா இந்த ஈத்தர்நெட் கேபிள் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஈத்தர்நெட் கேபிளில் பவர் வரணும். அது உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது வேறுபடும். ஸோ அவங்க கொடுக்குற வரைக்கும் நம்ம இந்த வைஃபைல வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன இன்ட்ரப்ஷன் மீட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இது மூலயமா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்சில் வந்து 0 ஆஃப் ஆகிடுச்சு, ஆன், சரிங்களா. அதுக்கப்புறம் குசோர் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கேன் த QR கோட் டு கான்டாக்ட் த குசோர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை வாரண்ட்டி எழுதி முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணால் போதும், வீட்டுக்கு வந்து மாற்றி தந்துடுவாங்க, சரிங்களா. இந்த பக்கம் வந்து சீரியல் நம்பர். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசைன் அண்ட் மேட் இன் இந்தியா. ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. மினி யூபிஎஸ் ப்ரோ இது. சப்போஸ் எனக்கு இந்த அளவுக்கு பணம் இல்லை ப்ரோ, 2200 கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா இன்னும் 1300 உங்களுக்கு இதோட கம்மியாக இருக்குது. மினி யூபிஎஸ் இருக்குது, அதை வந்து போகலாம். அது வந்து ஆம்ப் வந்து கம்மி, இது 3 amps, சரிங்களா. எனக்கு வந்து அதிகம் வேணும் அப்படின்றதுனால நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ஈஸி தான். நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இது வந்து அந்தளவுக்கு ஹீட்டும் ஆகாது. நான் பார்த்துட்டேன், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலுமே ஹீட் இதில் இல்லை. அவங்க கொடுத்துருக்க அந்த 16 month வாரண்ட்டி வந்து நீங்கள் வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேமு, டீட்டெயில்ஸு, என்ன மாடலு, இது எல்லாத்தையும் கேட்கும். அது சீரியல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை பற்றின சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். பை கை.